பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். அண்ணே கொஞ்சம் சாப்பிட வைங்கண்ணே. சாம்பார் மட்டும் கொஞ்சம் எடுத்துனாங்கண்ணே. ஆள் வேற நிக்கிறா, எப்படி உன்னை எழுப்பலாம்? ப்ரோ சாம்பார் பக்கம் பீமீரே இல்ல. அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீ இது பண்ணக்கூடாது. உனக்காக நீ தான் நிக்கணும், சரியா? போய் எழுத்து கேளு. நான் போய் கேட்டு வரேன். மம்மி நீ அப்படி பேசிருக்க கூடாது. அம்மாவே எழுத்து பேசுறியா? அம்மா ஏன்டி நீ மற்றவங்க மாதிரி மேக்கப்பே போட மாட்டேங்கிற? வெறும் பவுடர் மட்டும் அடிச்சுட்டு வரையே, நல்ல கலர் கிலர் போட்டு சாய் எங்கேயும் பூசிட்டு பளிச்சுன்னு வரலாம்ல. ஏங்க நீங்க சொல்ற மேக்கப் எல்லாம் போட்டு நான் என்ன சினிமாவில நடிக்க போறேன் இல்ல மணமேடையில ஏறி இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் பண்ணியாச்சு, 2 புள்ள பெத்தாச்சு. இனிமே குடும்பத்தை மேக்கப் பண்ணி நீட்டா கொண்டு போனா போதும். என்ன எதுவும் சொல்லாம புரிய? நீ தாண்டி பொண்டாட்டி, உன்னை தாண்டி வச்சு வாழணும். பவுடர் போட்டு வா. என்னப்பா ரோட்ல போனா விசில் அடிக்கிறியா, கண் அடிக்கிறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ சுமாரா இருக்கேன்னு பார்த்தா உடனே போய் சண்டைக்கு உங்க அக்காவை கூட்டு வந்துருவியா? அவங்களுக்கு பேசாம இருடி. ரோடுன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அத பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. உனக்கு தான் எப்ப பார்த்தாலும் நோய் 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 நோய். பேசாம இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி உங்களை அக்கான்னு சொல்லிட்டேன். அன்னைக்குமா நீங்க அவங்களுக்கு தங்கச்சி தான் நினைக்கிறேன். ஸ்னேகா ஸ்னேகா இங்க பாரு, சரியான மீம் ஒண்ணு பார்த்தேன். என்ன தெரியுமா? இந்த சப்பாத்தி செய்யும் போது நல்லா மொறு மொறுன்னு வருதுல, உடஞ்சி போகுதுல, அது ஒரு சரியான ஒரு மேட்டர் ஒண்ணு குடுத்துறாங்க. என்ன மேட்டர்? நானாக்கா சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் அதை வடிப்போம்ல, அந்த தண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி மாவுல ஊத்தி பேசிஞ்சேன்னு வையன், சப்பாத்தி நல்லா சாஃப்டாவும் நிறுத்து. நான் ஏன் சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறம் சோறு செய்ய போறேன்? ஆமால, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. இல்லம்மா பைத்தியமாடா நீ. அவன் வேலை வீட்டு இல்லாம எதனா மீன் போறானா அது எடுத்து வந்து என்கிட்ட வர காட்டுற. இல்ல நீ இத ட்ரை பண்ணி போடா உள்ள. அண்ணா இந்த 10 ரூபாய் ஜூஸ் வரணும். 50 ரூபா. ஓ இந்தாங்கண்ணா. பாப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? அண்ணா 4th ஸ்டாண்டர்ட்ண்ணா. மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கே, அதெல்லாம் ஒழுங்கா மார்க் எடுக்கறியா? ஃபர்ஸ்ட் மார்க்ண்ணா. அப்போ 10 ரூபா ஜூஸ் 10 ரூபா தானே, எப்படி 50 ரூபா ஆகும்? எங்க அம்மா எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமால, மறந்தே போயிட்டேன். போன மாசம் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது சரி, வல்லார கீரைக்கானா? வல்லார கீரையா? என் கடையில கீரையே இல்லையம்மா. அதனாலதான் உங்களுக்கு மூளையே இல்ல. சோமி டீ கொஞ்சம் போட. ஐயோ ஏங்க பால் இல்ல, வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நான் தான் காலையில எழுந்து வந்த உடனே டீ கேப்பேன்னு தெரியும்ல, நேத்தே வாங்கி வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? காலி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? வாங்கிட்டு தான் போட்டு தரேன். பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல, காலையில எழுந்து வந்தவனுக்கு ஒரு டீயை போட்டு கொடுப்போம். ஏங்க போறதான் போறீங்க, அப்படியே ஒரு பெருங்காய டப்பா வாங்கிட்டு வந்துடுங்க. ஏங்க ஏங்க அப்படியே 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க, ரசம் வைக்க தக்காளி இல்ல. அப்படியே சாம்பார் பொடி ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுங்க. எனக்கு டீயே வேணாம், பால் இல்லாம போய் வரட்டி போடு போதும். ஒருத்தன் வெளியே போனா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு இதை கேட்டாலும் இல்லன்னா வீட்டுல வேற அப்படின்னா வச்சிருப்பான் தெரியல. சக்கரை காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ரொம்ப நாசமா போனாலும் பரவாயில்ல,
ஆனா அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் 10,000 வெள்ளி சம்பளம். 10,000-மா? என்ன நம்மள விட இவனுக்கு சேலரி கூடயா இருக்கே. வாழ்த்துக்கள். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. டேய், நான் இப்போதான் காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் எப்படியாச்சும் ஐபோன் 16 வாங்கிடணும். நான் இன்னைக்கு தான் ஐபோன் 16 வாங்கிட்டே வந்தேன். வேலைக்கு போய் ஒரே மாசத்துல ஐபோன் 16 வாங்கிட்டானா? ஓ, அவன்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல. கீதா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க நான் அழகா ஆயிட்டேனா. எப்படின்னு கேள. எப்படி? ஏன்னா தான் ஜோஜோல ரைஸ் பண்றாங்கல்ல. ஏற்கனவே இவன் என்னோட கூட சம்பாதிக்கிறான். இப்ப புதுசா ஸ்கின் கேலாம் யூஸ் பண்ணி அழகாக வேற ட்ரை பண்றான். இதுக்கு மேலேயும் இவனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதான். வீட்டுக்கார நான் அடி அடிச்சுட்டாருன்னு. என்னது அடிச்சிட்டானா? இரி நான் வரேன். அண்ணே, ஐயோ அண்ணன் வேற ரொம்ப கோக்காராச்சே. தங்கச்சி அண்ணே, என்னம்மா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கான்? இன்னைக்கு அவன் கை காலை உடைக்காம விட மாட்டேன். எங்க இருக்காம? உள்ள இருக்காரு. அவனுக்கு இருக்கு பாரு. அண்ணே வேற விட்டுனே. நீ சுமாரி. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. இப்படி போட்டு அடிச்சாலே. நம்ம இவன் கை காலை உடைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி இவன் ஒஞ்சிதான் இருக்கான். யார் பண்ணிருப்பா இத? நீ தானே உடைச்ச? நான் இல்லண்ணே. நீ பாக்குற பார்வையிலே தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. சொல்லு, நீ தானே உடைச்ச? நான் எதுவும் பண்ணலண்ணே. ஏய், உண்மையை சொல்லு. விட்டுருவனா? என் மேலே கை வைக்கிறான். அதான் அவன் கை காலை உடைச்சிட்டேன். நான் உன் தங்கச்சிண்ணே. உன் கை காலை எத்தனை வாட்டி உடைச்சிருப்பேன். ஆமா, நீ ஏன் தங்கச்சாச்சு? அம்மா, இது என் ஃப்ரெண்டு. நீங்க தான் நவீனா தம்பி, உள்ள வாங்க. டின்னர் சாப்பிடுறீங்களா தம்பி? இல்ல பரவாயில்ல ஆண்டி. அப்படியா, சரி. அப்ப நம்ம எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. என்ன உங்க அம்மா பேச்சு கூட திருப்பி கேட்க மாட்டாங்க. பசிக்குது, கேளு. அம்மா, இவனுக்கும் சேர்த்து சோத்த வை. திருண்டு போட்டும். தம்பி தட்ட காமிப்பா. போதுமா? போதும் ஆண்டி. காமி. இது என்னது, நெய்யா? ரசம் பா. சாப்பிடு. ஏன் உடைக்கிறீங்க? பாதி அவளுக்கு வேணும்ல. சரிப்பா, அப்புறம் பாப்போம். என்னடி கோரசம் வீட்ல இருந்து துரத்துறாங்க? ஆமாடா, கிளம்பு. நைட் 8 மணி ஆச்சுன்னா நாங்க லைட் ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஏன் கரண்ட் பில் மிச்சம் பண்ணணும்ல. ஏண்டா குடும்பம் பண்ணலாம்? ஏன்டா இவ்வளவு கஞ்சனா இருக்கீங்க? நம்ம என்னத்தை கொண்டு வந்து என்னத்தை கொண்டு போக போறோம்? சி, அது ஒண்ணும் இல்லப்பா. பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசை. அதனால தான் இப்பத்துல இருந்து சிக்கனமா இருந்து சேவிச்சுட்டு இருக்கோம்ப்பா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். சரியான கூட்டம் தெரியுமா? எவ்வளவு போய் வச்சேன்? கொஞ்சம் 500 ரூபா வச்சேன். என்ன சாப்பாடு போட்டாங்க? கல்யாணம்ல வெஜ்ஜு தான் ஃபுல்லாக. இட்லி, தோசை, வடை, பொங்கல் அப்படின்னு போட்டாங்க. நிறைய சாப்பிட்டியா? சாப்பிடவே முடியல. அது இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டு வந்துட்டேன் நான். சரி, தாம்பளை பையங்க? கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தானுங்களா, அவங்க பேசிட்டு இருந்துட்டு சரி கிளம்பும் போது தாமலை போய் எடுத்துக்கலாம் போய் பார்த்தா பைய காணாம், காலி ஆயிடுச்சான். அதான் அப்படியே வந்துட்டேன். நீ எல்லாம் எப்பதான் உருப்பட போறே தெரியல. 500 ரூபாய் மொய்ய வச்சுட்டு வெறும் 3 இட்லியை தின்ட்டு தாமலை பை கூட எடுக்காம வந்துக்கிற. உன் ஃப்ரெண்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்தாரே, அவர் மொய் கவர்ல எவ்வளவு மொய் வச்சிருவோம் ஞாபகம் இருக்கா? இல்ல, அவன் பேர்ல மொய் கவரே இல்லையே. ஓ, அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் மொய் வச்சாதானே இருக்கும். அவர்தான் ஒண்ணுமே வைக்கலையே. போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் போனோமே, 4 பேர் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு 4 தாமலை பை எடுத்துட்டு வந்தோம். வெறும் 200 ரூபா தான் வச்சேன். நீ போய் 500 ரூபாய் வச்சுட்டு வெறுமையா வந்துக்கிற. வெறும் 3 இட்லியை தின்னுட்டு. நீ இப்படியே இருந்தீங்கன்னா எப்பதான் வாழ்க்கையில முன்னேறது?